ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். போன வீடியோஸோட கண்டினியூஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். காமர்ஸில் போன வீடியோஸில் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆல் கமர்ஷியல் பேங்க்ஸ் இன் டோட்டலிட்டி பார்த்தோம் இல்லையா. ஃபங்க்ஷன்ஸ் அதாவது கமர்ஷியல் பேங்க்ஸினுடைய மொத்த பணிகள், அனைத்து கமர்ஷியல் பேங்க்ஸோடைய மொத்த பணிகள் பார்த்தோம் இல்லையா. அதில் ஃபஸ்ட்டு மோர் ப்ரொடக்ஷன் அண்டு எக்கனாமிக் க்ரோத் பார்த்தோம். நெக்ஸ்ட் கேபிட்டல் ஃபார்மேஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா. இப்போ தேர்டு பார்க்க போகிறோம், கன்சோரியம் ஃபைனான்ஸ் அப்படிங்கிற தேர்டு பார்க்க போகிறோம். அதாவது ஒருங்கிணைந்த நிதி அப்படின்னு அர்த்தம். கன்சோரியம் ஃபைனான்ஸ் அப்படின்னா ஒருங்கிணைந்த நிதி அப்படின்னு அர்த்தம். பார்க்க கன்சோரியம் ஃபைனான்ஸ் அப்படின்னா thousands of crores required to establish a mega factory is not available from the single source. Banks join together and provide consortium finance in such cases. அதாவது கன்சோரியம் ஃபைனான்ஸ் அப்படின்னா ஒருங்கிணைந்த நிதின்னு அர்த்தம். ஓகேயா. இதில் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் இல்லையா. அதாவது thousands of crores அதிக அளவில் முதலீடு பண்ணக்கூடிய, முதலீட்டுடன் உருவாகக்கூடிய பெரிய பெரிய மிகப்பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய அந்த தொழிற்சாலையை இது எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு, நிறுவுவதற்கு ஒரே மூலதனத்திலேருந்து நிதி கிடைக்கணும். ஒரே ஒரு இடத்துலேருந்து நிதி கிடைக்க வாய்ப்பில்லை. ஓகேயா. அப்படி கிடைச்சா நல்லது, ஆனால் கிடைக்க வாய்ப்பில்லை. அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸில் கமர்ஷியல் பேங்க்ஸ் பல கமர்ஷியல் பேங்க்ஸ் வணிக வங்கி பழைய கமர்ஷியல் பேங்க்ஸ் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைந்து இந்த நிதியை வழங்குகின்றன அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுதான் இது என்னென்னு சொல்லப்படுது, கன்சோரியம் ஃபைனான்ஸ். பெரிய பெரிய க்ரோஸ் கணக்கில், thousands of crores கணக்கில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்லாம், ஃபேக்ட்ரிஸ், மெகா ஃபேக்ட்ரி ஓகேயா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு அது தேவையான ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இது சிங்கிள் பேங்க்ஸ் இதெல்லாம் கொடுக்க முடியாது. அதனால் பேங்க்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி பெரிய லெவலில், அதான் அந்த ஒருங்கிணைந்து கமர்ஷியல் பேங்க்ஸ் இதெல்லாம் ஒருங்கிணைந்து இந்த கன்சோரியம் ஃபைனான்ஸ், அதான் ஒருங்கிணைந்த ஃபைனான்ஸ் அதை வழங்குகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. பார்த்திங்கன்னா சர்வீஸ் கவரேஜ் டு நான் மானிட்டைஸ்டு செக்டார். சர்வீஸ் கவரேஜ் டு நான் மானிட்டரைஸ்டு செக்டார் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேங்க்ஸ் அல்லாத இந்த பகுதிகளுக்கு இந்த சர்வீஸினுடைய விரிவாக்கம். ஓகேயா. பேங்க்ஸே இல்லாத பகுதிகளில் இந்த சர்வீஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகேயா. அதாவது இந்த கமர்ஷியல் பேங்க்ஸோட சர்வீசஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு. அதாவது பிரான்ச்சஸ் ஆஃப் பேங்க்ஸ் ஆர் ஓப்பன்ட் இன் ரூரல் அண்ட் வில்லேஜஸ் ஏரியாஸ் ஸோ தட் தி நான் பேங்கிங் ஏரியாஸ் ஆர் ப்ரொவைடட் பேங்கிங் சர்வீசஸ். அதாவது பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, பேங்க்ஸ் தங்களுடைய பிரான்ச்சஸை ரூரல் கிராமங்கள் மற்றும் அந்த கிராமங்களை சுற்றியுள்ள அந்த பகுதிகளில் இது என்ன செய்கிறது, பிரான்ச்சஸை திறக்கின்றது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் அந்த பேங்க்ஸினுடைய செயல்பாடு இல்லாத பகுதிகளுக்கு கூட இந்த பேங்க்ஸினுடைய சேவைகள் சென்றடைகின்றன அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே. பேங்க்ஸோட சர்வீசஸ் இல்லாத பகுதிகள் கூட பேங்க்ஸோட அந்த சர்வீசஸ் சென்றடைகின்றன அப்படின்னு சொல்லப்படுது. அதை தான் என்னென்னு சொல்லப்படுகிறது, சர்வீஸ் கவரேஜ் டு நான் மானிட்டரைஸ்டு செக்டார் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே. பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு ரீஜனல் டெவலப்மெண்ட். பேலன்ஸ்டு ரீஜனல் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் சமநிலையான அந்த ஏரியா இருக்கு இல்லையா, வட்டாரங்கள், அந்த ரீஜனல், அந்த வட்டாரங்களுடைய மேம்பாடு, டெவலப்மெண்ட் அதான் சொல்லப்படுகிறது. ஓகே. அதாவது பேலன்ஸ்டு ரீஜனல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பேங்க்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் சர்ப்ளஸ் ஏரியாஸ் அண்ட் மேக் தெம் அவைலபிள் இன் ஸ்கேர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் ஆர் ஏரியாஸ் ஃபார் த formations and operations of business institutions. Even growth of different regions can be achieved through these functions. அது இந்த பேலன்ஸ்டு ரீஜனல் டெவலப்மெண்ட் அப்படின்னா ஈக்குவலான சமநிலையில் எல்லா ஏரியாவும் டெவலப்மெண்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிற எய்மில் பேங்க்ஸ் என்ன செய்யுதுன்னா, இந்த ஃபைனான்ஸில் சர்ப்ளஸ் இருக்கும் பார்த்திங்களா, சில பகுதிகளில் அந்த சர்ப்ளஸாக இருக்கிற பகுதியில் இருக்கின்ற அந்த ஃபைனான்ஸை, டெபிசிட்டாக இருக்குது பார்த்திங்களா, பற்றாக்குறையாக உள்ள மாவட்டங்கள் அல்லது அந்த பகுதிகளுக்கு இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் அந்த வணிக நிறுவனங்கள் என்ன செய்கின்றன, பெரிய பெரிய வணிக நிறுவனங்கள் தொடங்குவதற்கு மற்றும் அதனுடைய செயல்பாட்டிற்கும் அந்த ஃபண்டு என்ன செய்யப்படுகிறது, பரிமாற்றம் செய்கின்றன. அதுதான். ஓகே. இதனால் அந்த ஏரியாவில் உள்ள அந்த ஒரு ஏரியாவை என்ன கிடைக்கும், அந்த நம்ம எங்கே அந்த லோ டெவலப்மெண்ட்டில் இருக்கும் அந்த ஏரியாவுக்கு இந்த ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல, அந்த ஏரியாவும் என்ன ஆகும், டெவலப் ஆகும் இல்லையா. அதனால் இந்த ஆக்டிவிட்டீஸை தான், அந்த ஆக்டிவிட்டீஸ் மூலம் அந்த ஏரியா, அந்த வட்டாரம், அந்த ரீஜன் ஏரியா இருக்கு, அந்த ரீஜன் ஏரியாவில் அதனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது சமநிலையை அடையும் அப்படிங்கிறாங்க. ஓகே. ரொம்ப லோ ஸ்டேஜில் இருக்குது என்ன இருக்கும், பேலன்ஸான ஒரு நிலைக்கு வரும். அதை ஒரு சாதனை, அந்த குரோத் வளர்ச்சியை கொண்டு வரக்கூடிய சாதனையை நாம் பெற முடியும். அதான் பேலன்ஸ்டு
ரீஜனல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேயா. ஸ்மூத்திங் ஆஃப் ட்ரேட் அண்டு காமர்ஸ், அதாவது ட்ரேடையும் காமர்ஸையும் ஸ்மூத்தான முறையில் எளிமையான முறையில் நடக்க அதை எளிமையாக்குதல். ஓகே, அதை வந்து எது செய்கின்றது? கமர்ஷியல் பேங்க் செய்கின்றது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஃபார் த எஃபிஷியன்ட் ஆஃப் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஆல் ட்ரேடர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் எ கண்ட்ரி, சேஃப் keeping of their funds, transfer of funds, payment and collection of funds when and where needed is very much necessary. Banks perform these functions. அதாவது வந்து இந்த எளிமையாக்கல், அதாவது வந்து ட்ரேடையும் காமர்ஸையும் எளிமையாக்குறது ஆர்பிஐ, அதாவது கமர்ஷியல் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு நாட்டினுடைய அனைத்து விதமான ட்ரேடு மற்றும் பிஸ்னஸ், அதாவது வர்த்தகம், ஓகே, வணிகம், அதெல்லாம் அந்த நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, வர்த்தக நிறுவனங்கள், வணிக நிறுவனங்கள், அதனுடைய திறமை, அதில் எல்லாமே திறமையான செயல்பாட்டிற்கு எப்பொழுது எங்கு அதிக அளவு நிதி தேவைப்படுகிறதோ அதற்கான, நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த இது ட்ரேடோ அல்லது காமர்ஸ் அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அவர்களுக்கு எந்த அளவு நிதி தேவைப்படுகிறதோ அதற்கான நிதியை பாதுகாப்பாக வைத்திருத்தல், மேலும் அதற்கான அந்த நிதியை வந்து டிரான்ஸ்ஃபர் செய்தல், மேலும் அந்த பணத்தை வந்து பேமெண்ட் பண்ணுதல் மற்றும் அந்த நிதியை வந்து சேகரித்தல் ஆகிய இத்தகைய அனைத்து செயல்பாடுகளையும் எது செய்கிறது? இந்த பேங்க்ஸ், கமர்ஷியல் பேங்க் செய்கின்றன அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. இதான் வந்து ஸ்மூத்திங், அதான் எளிமையாக்குது. அந்த ட்ரேடு காமர்ஸுடைய செயல்பாடுகளை எளிமையாக்குவதற்கு கமர்ஷியல் பேங்க் மிகவும் உதவிகரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி அக்ரிகல்ச்சரல், அதாவது எம்எஸ்எம்இஎஸ்ஏ எஸ்ஹெச்ஜிஎஸ், அதாவது வந்து இந்த தொழிற்சாலைகள் இருக்கல, இண்டஸ்ட்ரி அண்டு அக்ரிகல்ச்சரல், இந்த ஸ்மால்ஸ் குறு விவசாயி, சிறு விவசாயி, இந்த நடுத்தரமான நிறுவனங்கள் மற்றும் வந்து இந்த எஸ்ஹெச்ஜி அப்படின்னா சுய உதவிக்குழு, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், இது எல்லாமே அதனுடைய மேம்பாடு, இது எல்லாமே என்ன செய்யப்படுகிறது? இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து அதனுடைய பணிகளாக செய்கிறது அப்படின்னு சொல்லுது. பேங்க்ஸ் டிசைன் மெத்தட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் ஃபைனான்சிங் ஈச் செக்டார் டிஃப்ரெண்ட்லி. தே ப்ரொவைடட் ஃபைனான்ஸ் ஃபார் ஸ்மால் ஃபார்மர்ஸ், மீடியம் ட்ரேடர்ஸ் as well as the industries. For examples, banks allow micro credit to SHG as overdraft to traders and issue certificate of deposits to finance industries. ஒவ்வொரு பிரிவிற்கும், ஓகேயா, அதாவது வந்து இந்த சப்போஸ் ஸ்மால் ஃபார்மர்ஸாக இருக்கட்டும், மீடியம் ட்ரேடர்ஸாக இருக்கட்டும், இது அப்புறம் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கட்டும், ஒவ்வொரு பிரிவினருக்கும், ஓகேயா, நிதி அளிப்பதற்காக வெவ்வேறு முறைகளையும் அந்த டாக்குமெண்ட்ஸையும் வடிவமைக்கிறது கமர்ஷியல் பேங்க்ஸ். மேலும் சிறு விவசாயிகளாக இருந்தாலும் சரி, மீடியமான ட்ரேடர்ஸாக இருந்தாலும் சரி, மற்றும் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரீஸாக இருந்தாலும் சரி, தொழில் புரியவர்களுக்கும் இந்த நிதியை வழங்குகின்றன அப்படின்னு சொல்லப்படுது. எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, பேங்க்ஸ் வந்து இந்த சுய உதவிக்குழு இருக்கு இல்லையா, நம்ம இப்போ எல்லாருமே கிராமங்கள்லாம் நிறைய பேர் செய்கிறாங்க இல்லையா, அந்த சுய உதவிக்குழுக்களுக்கு குறுகிய கால கடன், அதாவது ஷார்ட் டேர்ம் லோன்ஸ், ஓகேயா, இந்த குறுகிய கால கடன் அளித்து, மேலும் ட்ரேடர்ஸ்களுக்கு, வியாபாரிகளுக்கு பேங்க்ஸ் வந்து இந்த ஓவர் டிராப்ட் அளித்தல், மற்றும் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கு ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டிஸ், அதாவது அவங்களுடைய டெபாசிட்ஸ் உடைய அந்த இது இருக்கு இல்லையா, சர்டிஃபிகேட்ஸ், அதை வச்சு அவங்களுக்கு தேவையான அந்த பணிகளை செய்கின்றன. இது எல்லாமே கமர்ஷியல், ஒவ்வொரு பிரிவிற்கும் கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன செய்கின்றது? உதவுகின்றது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசி. இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னா என்னென்னு தெரியும் உங்களுக்கு இல்லையா? நடைமுறைப்படுத்துதல். அப்போ மானிட்டரி பாலிசி, பணவியல் கொள்கையை நடைமுறைப்படுத்துதல், அதான் பார்க்க போகிறோம். பேங்க்ஸ் ஹேவ் எஸ்டாப்ளிஷ்டு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் வித் ஆல் பப்ளிக் அண்ட் பிஸ்னஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் த்ரோ த நெட்வொர்க் ஆஃப் பிரான்ச்சஸ், ப்ராட் கைட்லைன்ஸ் ஆன் ரூல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஃபார் த மானிட்டரி செக்டர் ஆஃப் எ கண்ட்ரி cannot be applied without such banks. அதாவது வந்து இந்த பல்வேறு பிரான்ச்சஸ் இருக்கு இல்லையா, அந்த பல்வேறு பிரான்ச்சஸ்களை திறப்பதன் மூலம் அனைத்து விதமான ஜென்ரல் மற்றும் ட்ரேடு வணிக நிறுவனங்கள், ஓகேயா, அந்த ட்ரேடு கம்பெனிஸ்களுக்கும் மற்றும் இந்த அது அனைத்துக்குமே இந்த பேங்க்ஸ் வந்து என்ன செய்யுது? ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்தி உள்ளன அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு கண்ட்ரி முழுவதிலும் வந்து
அந்த மானிட்டரி பாலிசி பணவியல் கொள்கை அந்த மானிட்டரி டிபார்ட்மெண்ட் அந்த துறைக்கான பரந்த அந்த கைட்லைன்ஸ் வழிகாட்டுதல்கள் ப்ரொசீஜர்ஸ் நெறிமுறைகளை இத்தகைய பேங்க்ஸ்கள் இல்லாமல் செயல்படுத்தப்பட முடியாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. நல்லா தெரிஞ்சுங்க, பெரிய பெரிய நிறுவனங்கள் இந்த மாதிரி மானிட்டரி பாலிசி இதெல்லாம் செயல்படுத்தணும்னா இந்த மாதிரி பேங்கிங் வசதி பேங்கிங்குடைய துணை இல்லாமல் இந்த மாதிரிலாம் கைட் பண்ண முடியாது, அதைகளை நெறிமுறைப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? அப்போ அது இருந்தால் பேங்கால் மட்டும்தான் இதெல்லாம் செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா? பார்த்திங்கன்னா என்கரேஜ் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. பேங்க்ஸ் என்கரேஜ் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். அது தெரியல, எக்ஸ்போர்ட்ஸு இன்டர்நேஷ்னல் ட்ரேடெல்லாம் என்ன செய்கிறது? கமர்ஷியல் பேங்க்ஸு என்கரேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்லப்படுது. பேங்க்ஸ் ஓப்பன் ஃபாரின் பிரான்ச்சஸ் ஆர் எஸ்டாப்ளிஷ் correspondent relationship with the banks in foreign countries to help exporters. Instruments like letters of credit and international factoring services are undertaken to help exporters and importers. அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸுக்கு கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன செய்கிறது? என்கரேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்லப்படுகிறது. பேங்க்ஸுடைய வெளிநாட்டில் இருக்கிற பிரான்ச்சஸ், அதில் கிளைகளை வெளிநாட்டில் பிரான்ச்சஸ் தொடங்கி அங்கே வெளிநாட்டில் உள்ள அந்த பேங்க்ஸோட தொடர்பினை ஏற்படுத்தி கொண்டு அந்த வெளிநாட்டில் இருக்க அந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு உதவி செய்கிறது. மேலும் கடன், அதாவது கிரெடிட் லெட்டர்ஸ் அந்த டாக்குமெண்ட்ஸ் மூலமாகவும் உலகளாவிய அளவில் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸை சேவைகளை செய்கிறது கமர்ஷியல் பேங்க்ஸ். மேலும் அதற்கான இந்த ஈட்டுறுதி இதெல்லாம் அளித்து இந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, எக்ஸ்போர்ட்டர்ஸ் மற்றும் இம்போர்ட்டர்ஸுக்கு உதவுகிறது கமர்ஷியல் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா? பார்த்திங்கன்னா நியூ என்டர்பிரைனர்ஸ் அண்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நியூ என்டர்பிரைனர் புதிய தொழில் முனைவோர் இல்லையா, அவங்களுக்கு மேலும் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கறது கமர்ஷியல் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுது. என்டர்பிரைனர் அப்டைன் ப்ராஜெக்ட் லோன்ஸ் அண்டு எஸ்டாப்ளிஷ் நியூ பிஸ்னஸ் ஹவுசஸ் by providing the required credit. Banks generate more economic activities and new employment opportunities. அதாவது நியூ என்டர்பிரைனர்ஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னா அந்த புதிய தொழில் செயல்பாடுகளை செய்பவர்கள், புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அதான் நியூ என்டர்பிரைனர் இல்லையா. மற்றும் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னால் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தல். அப்போ என்டர்பிரைனர் என்ன செய்கிறாங்கன்னா புதிய தொழில்களை உருவாக்குவதற்கு, அதாவது அதுக்கான ப்ராஜெக்ட் லோன்ஸ். ஓகேயா? என்டர்பிரைனருக்கான ப்ராஜெக்ட் லோன்ஸ் மற்றும் அந்த தொழில் அந்த ட்ரேடு புதிய வியாபாரம் தொடங்குவதற்கான கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் ஆகியவற்றை இந்த என்டர்பிரைனர் பெறுகிறார்கள். அதற்கு பேங்க் வசதி செய்து கொடுக்கிறது. மேலும் அதிகமான எக்கனாமிக்கல் க்ரோத் மற்றும் புதிய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கிட தேவையான அளவு கடன்களை இந்த பேங்க், அதாவது கமர்ஷியல் பேங்க்ஸ் வழங்குகின்றன அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் பெருகுது, இதனால் நியூ என்டர்பிரைனர் உருவாகுறாங்க, அதனால் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாகுது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா? இதோட கமர்ஷியல் பேங்க்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் முடியுது. ஓகேயா? அதாவது சாப்டர் 12th சாப்டர் ஓவர் முடிஞ்சிருச்சு. இனி நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம 13th சாப்டர் ஆரம்பிப்போம். ஓகேயா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.